விஜய் கட்சி தொடங்கியதில் இருந்து அவரின் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் அந்த நபர் விஜயுடன் இருந்து வருகிறார். ஏன் விஜய் படப்பிடிப்புக்காக கேரளா சென்ற போதும் அவருடன் இதே நபர் இருந்தார். அந்த நபர் பெயர் நயீம் மூசா. விஜய் கட்சி தொடங்கியதில் இருந்து இந்த நயீம் மூசா தான் அவருக்கு தனிப்பட்ட பாதுகாவலர். விஜய் பரந்தூருக்கு ரோட் ஷோ மூலம் சென்ற போதும், மாணவர்கள் விருது விழாவில் பங்கேற்க வந்த போதும் நயீம் மூசாவே விஜய்க்கு தனிப்பட்ட பாதுகாவலராக செயல்பட்டார். நயீம் மூசா புதுச்சேரி பிராந்தியத்திற்கு உட்பட்ட மாஹியில் பிறந்த மலையாளி. மாஹியில் பிறந்தாலும் துபாயில் வசித்து வருகிறார். வேலைக்காக துபாய் சென்ற நயீமுக்கு இயல்பாகவே பாடி பில்டிங் மீது ஆர்வம் அதிகம். அதனால் அதில் கவனம் செலுத்தி வந்திருக்கிறார். அப்படி ஒரு நாள் அவரின் துபாய் நண்பர் ஒரு செக்யூரிட்டி பணிக்காக நயீமை அழைத்திருக்கிறார். அன்று அந்த பணிக்கு சென்ற நயீம் தானும் இதேபோல் ஏன் தொடங்கக்கூடாது என்று நினைத்து அதன்படி ஜெண்டர் செக்யூரிட்டி என்கிற பெயரில் தனியார் செக்யூரிட்டி ஏஜென்சியை தொடங்கியிருக்கிறார். துபாயை தலைமையிடமாக கொண்டு இயங்கும் இந்த ஜெண்டர் செக்யூரிட்டி கடந்த 10 ஆண்டுகளாக செயல்பட்டு வருகிறது. துபாய் உட்பட அரபு நாடுகளுக்கு எந்த பிரபலங்கள் சென்றாலும் நயீமின் ஜெண்டர் செக்யூரிட்டி தான் அவர்களுக்கு பாதுகாப்பு. ஜஸ்டின் பீபர், ஷாருக் கான் தொடங்கி சிவகார்த்திகேயன் வரை அனைவருக்கும் நயீம் தான் பாதுகாப்பு கொடுத்திருக்கிறார். பாதுகாப்பு விஷயத்தில் அமீரக அரசின் ஃபேவரைட் நபர் நயீம். துபாயில் ஒவ்வொரு ஆண்டும் புத்தாண்டு தனி சிறப்பாக கொண்டாடப்படும். அன்றைய தினம் மட்டும் கிட்டத்தட்ட 1 கோடிக்கும் அதிகமான மக்கள் அங்கு வருகை தருவது உண்டு. அன்றைய தினம் அவ்வளவு திரளான மக்கள் கூட்டத்துக்கு இடையே அனைத்து பாதுகாப்பையும் சிறப்பாக கடந்த 10 வருடங்களாக நயீம் தான் செய்து வருகிறார். இதனால் அமீரகத்தில் நடந்து வரும் விளையாட்டு போட்டிகளுக்கான பாதுகாப்பையும் நயீமிடம்தான் அமீரக அரசு ஒப்படைத்து இருக்கிறது. நடந்து முடிந்த ஆசிய கோப்பை T20 தொடரின் பாதுகாப்பையும் நயீமின் ஜெண்டர் செக்யூரிட்டியை திறம்பட செய்திருந்தது. இந்தியாவின் சென்னை உட்பட பல பகுதிகளில் ஜெண்டர் செக்யூரிட்டி கிளைகள் தொடங்கியுள்ளது. இதற்கிடையேதான் தாவேகா கட்சி துவங்கியதில் இருந்து நயீம் விஜயுடன் பயணித்து வருகிறார். விஜயின் தனிப்பட்ட பாதுகாவலராக நயீம் செயல்பட்டு வருகிறார். மதுரை மாநாட்டுக்கு கேரளாவில் இருந்து பவுன்சர்களை இறக்கி நயீமின் ஜெண்டர் செக்யூரிட்டி பாதுகாப்பு பணிகளை செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இதனால் மதுரை மாநாட்டில் எங்கு திரும்பினாலும் பவுன்சர்கள் நிரம்பி இருந்தனர். விஜய்க்கு மத்திய அரசு ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்திருக்கும் நிலையில் ஒய் பிரிவு பாதுகாப்பை தாண்டியும் அவருக்கு தனிப்பட்ட பாதுகாவலராக இருந்து வருகிறார். துபாயில் வசித்து வந்தாலும் ஒவ்வொரு நிகழ்வுக்கும் அங்கிருந்து சென்னை வந்து விஜய்க்கு பாதுகாப்பு கொடுத்து வருகிறார் நயீம் மூசா. பாதுகாவலர் என்பதை தாண்டி பிரபலங்களுடன் தனிப்பட்ட வகையில் நட்பு பாராட்டி வருகிறார் நயீம். இந்த நட்பு காரணமாகவும் கீர்த்தி சுரேஷ் திருமணம் முதல் தாவேகா மதுரை மாநாடு வரை விஜயுடன் எப்போதும் உடனிருந்து வருகிறார் இந்த நயீம் மூசா.